சுஜாதாவின் சிறுகதைகள். மிஸ்டர் முன்சாமி ஒரு 1.2.1. என் பேரு முன்சாமி. ஜெனரல் ஆஸ்பத்திரியில கேட்டாண்ட நின்னுகின்னு பலகாரம் வாங்கிக்கின்னு வருவேன். அப்புறம் சென்ட்ரல்ல உள்ள விட்டாங்கன்னா சேட்டுங்களுக்கு மூட்டை தூக்குவேன். ஒரிஜினல் வேல் புஸ்தகம் விற்பேன். என்ன வேணா செய்வேன், திருட மாட்டேன். எனக்கு ஒருத்தரும் கிடையாது. ஏதோ பொழப்பு, அங்க இங்க ஓடுறேன். வாத்தியார் படம் மட்டும் பாப்பேன். தந்தி பேப்பர் இந்த வேம்பம் பையன் வந்தான்னா படிச்சு காட்டுவான். அரசியல் பேசுறதில்ல. ஏவன் ஆண்டா எனக்கு என்ன? அன்னன்னைக்கு பொய்த ஒட்டி பிளாட்பாரத்துல படுக்கவே நமக்கு சரியாக்குது. எப்பாவது கொஞ்சம் ஷோக்கா இருந்தா ராயபுரத்துல அருணாச்சலம் இல்ல, அவனோட போய் அது ஏன் சாமி உனக்கெல்லாம், நான் சொல்ல வந்த விஷயம் வேற. திடீர்னு எனக்கு என்னாச்சு அதான் சொல்ல வந்தேன். ரொம்ப நாளா நான் ஆஸ்பத்திரி கேட்டாண்ட ஒரு அம்மாவை கவனிச்சிருக்கேன். அம்மானா சின்ன பொண்ணுதான், டாக்டர் படிச்சுட்டு என்னவோ பெரிய படிப்பு படிக்குது. பெருசலா சும்மா சொல்லக்கூடாது, ஜோதிலட்சுமி மாதிரி உடம்பு, சிரிச்ச முகம். இந்த பையனுங்க பல பேர் ரொம்ப சுத்தினானுங்க அவளை. அது கிட்டையா, அது இங்கிலீஷ் பேசினா சும்மா அப்படி நாக்கு நுனில விளையாடும். என்ன அலட்சியம், பெரிய பெரிய டாக்டருங்களை கர்வமாட வைக்கும். ஸ்டெடியா அப்படியே என்ன சொல்றது வாத்தியாரே, வார்த்தை வரல. அந்த பொண்ணு வந்து என்ன கூப்பிடுறான்னா பாத்துக்கேன், எனக்கு எப்படி இருக்கும் இன்னாடான்னு ஆயிடுச்சு. நடந்து போய்கினே இருந்தது. என்ன திரும்பி பார்த்து இத பாரு இங்க வான்னு கூப்பிட்டது. என்னையாமான்னு நான் திரும்ப திரும்ப பாத்துக்கினேன். ஆமா உன்னத்தான், உன் பேர் என்னன்னுது. என் பேர் முன்சாமின்னேன். முன்சாமி என் கூட வான்னு கூப்பிட்டது. எதுக்குமா நேன், சும்மா வாயேன்னுது. எனக்கு ஒரு விதமா ஆயிடுச்சு. அது விடு விடு நடக்குது. நான் கூடவே ஓடுறேன். உள்ள ஆஸ்பத்திரிக்குள்ள கூட்டுகின்னு போகுது. ஜெனரல் வார்டு, பிரசவ வார்டு எல்லாம் தாண்டி புது கட்டிடத்துல வந்து அது என்ன லிட்டா, அதுல ஏறி சர்ன்னு மேல போனோம். 5வது மாடியில போய் ரூமுக்கு கூட்டிகின்னு போச்சு. அங்கே ஒரு பெரிய டாக்டர் உட்கார்ந்து இருக்காரு, ரங்காராவ் கணக்கா. அவரோட இது ஏதோ இங்கிலீஷ்ல பேசிச்சு. அவர் என்ன பார்த்து உட்காருனாரு. அந்த பொண்ணும் முன்சாமி நாற்காலியில உட்காரு, பயப்படாதேன்னு சொல்லிச்சு. அந்த ரூம்ல ஒரே மிஷினா இருந்துச்சு. எலக்ட்ரிக் வேலையெல்லாம், அப்புறம் போட்டோ எடுப்பாங்களே அது, அப்புறம் கண்ணாடி சாமான்கள், பல பலன்னு ஆயுதங்கள். எனக்கு ஒண்ணுமே புரியல வாத்தியாரே. இந்த அம்மாவான கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்க. எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் நாங்க. ஸ்கூல் பக்கமே போனதில்ல நானுன்னு. அப்பா அம்மா எங்கேன்னாங்க. அப்பா ராயப்பேட்டை ரங்கன்னு டேப்பு நல்லா அடிப்பாரு, காலாவதி ஆயிட்டாரு. அம்மாவும் சின்ன வயசுலயே பூட்டாங்கன்னு. எய்த படிக்க தெரியுமான்னதுக்கு பொம்மை பாப்பேன்னு. கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டதுக்கு சும்மா சிரிச்சேன். அவங்களும் சிரிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கின்னு மறுபடி இங்கிலீஷ்ல பேசிக்கினாங்க. அப்புறம் மலையாளத்து நர்ஸி வந்து என் கையில ரப்பர் சுத்திச்சு. புஷு புஷுன்னு பம்ப் அடிச்சது. ஒரு புஸ்தகத்தை கொண்டாந்து பிரிச்சு, முன்சாமி இதுல என்ன தெரியுது உனக்கு நாங்க, கலர் கலரா புள்ளி புள்ளியா தெரியுதுன்னு சட்டையை கைட்டு சொன்னாங்க. மார்பில வச்சு பார்த்தாங்க. பயப்படாதே முன்சாமி, உன்னை ஒன்னும் செய்ய மாட்டோம். முன்சாமி நான் சொல்றத கவனமா கேளுன்னாங்க. என்ன செய்ய போறீங்கன்னேன். முன்சாமி உனக்கு என்ன ஆசை நாங்க. ஆஸ்பத்திரியில தொப்பி போட்டு வண்டி தள்ளிக்கினே போறானே, அந்த வேலை எனக்கு வாங்கி கொடுத்துடுங்க, அதான் ஆசைன்னேன். முன்சாமி உனக்கு எங்களையெல்லாம் போல் படிக்க ஆசையா, பேச ஆசையா, பெரிய பெரிய புஸ்தகங்கள்லாம் படிக்கிறாப்புல ஆசை இருக்குதான் நாங்க. அதெல்லாம் நடக்காதுமான்னு. நடக்க வைக்கிறோம் நாங்க. எப்படின்னு? அந்த டெச்சர் தள்ளுறானே, அவனை விட நீ முன்னுக்கு வர முடியும். உன்னால தமிழ் அப்புறம் இங்கிலீஷ் எல்லாம் படிக்க முடியும். பெரிய பெரிய புஸ்தகங்கள் விஷயங்கள் எல்லாம் உனக்கு சட்டுன்னு விளங்கும். எல்லாம் ஒரு 2-3 மாசத்துல நடக்கும். ஆபரேஷன் பண்ணிக்க நாங்க. ஆபரேஷனா? என்ன ஆபரேஷன் கேட்டேன். ஒன்னும் வலிக்கவே வலிக்காது. கொஞ்ச நாய் கம்முன்னு தூங்குவேன், அவ்வளவுதான். அப்புறம் சாதாரணமா நடமாடுவேன் நாங்க. ஆபரேஷன் பண்ணிக்கினா புஸ்தகம் படிக்க முடியுமான்னு கேட்டேன். புஸ்தகம் மட்டும் இல்ல, எழுத முடியும், பேச முடியும். இப்படி ஆயிடுவே அப்படி ஆயிடுவேன்னு என்னன்னோ சொன்னாங்க. முதல்ல பயந்தேன். அந்த அம்மா ரொம்ப நல்லா பேசிச்சு. இதுல பயப்பட ஒண்ணும் இல்ல, உனக்கா இஷ்டம் இருந்து பண்ணிக்கிறேன்னு சொன்னாதான் உன்னை நாங்க தொடுவோம். ஆனா இதுல உனக்கு நிறைய நல்லது. மறுபடி திருப்பி திருப்பி சொன்னாங்க. அந்த அம்மா சொல்ற விதத்தை பார்த்தா இதுல ஒன்னும் ராங்கா எதுவும் இருக்காதுன்னு தோணுச்சு.
எத்தனை நாள் பிளாட்பாரத்துல தூங்க போற, எத்தனை நாள் மூட்டை தூக்க போற, இந்த மெட்ராஸ்ல ஒன்ன மாதிரி எத்தனை பேரு அடுத்த வேலை சோத்துக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாம ஏதோ எறும்பு போல வாழ்றாங்க தெரியுமான்னு அந்த அம்மா பேசிச்சு. நான் நீங்க சொன்னா சரி ஆபரேஷன் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்பவும் காகிதம் கொண்டு வந்து கையில மசி தடவி வாங்கிக்கிட்டாங்க. என்னென்னவோ டெஸ்டிங் எல்லாம் பண்ணாங்க. மத்தா நாள் வர சொன்னாங்க. காலையிலேயே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன். டாக்டர் அம்மா காத்திருந்தாங்க. என் பேர் லீலான்னு சொன்னாங்க. அந்த பெரிய டாக்டர் பேருன்னு சொன்னாங்க. வாயில நலையில ஜூஸ் மாதிரி கொடுத்தாங்க. தலையில வெள்ளை தொப்பி போட்டாங்க. வெள்ளையில பனியன் எல்லாம் கொடுத்தாங்க. சௌகரியமா படுக்க சொன்னாங்க. அந்த அம்மா என்னை விட்டு நகரவே இல்லை. என் கூடவே ஷோக்கா பேச்சும் கொடுத்துக்கினே சிரிச்சுக்கினே இருந்துச்சு. அப்புறம் நரம்பு ஊசி போட்டாங்க. உடம்பெல்லாம் சரியான சூடு வாத்தியாரே. அப்புறம் வண்டி தள்ளிக்கின்னு உள்ளே கொண்டு போனாங்க. அப்புறம் மறுபடியும் ஊசி போட்டாங்க. இன்னும் சொருகுச்சு வாத்தியாரே. 3 மாதங்கள் 90 நாட்கள் நான் இந்த இடத்திற்கு சிகிச்சைக்காக வந்து டாக்டர் லீலா இன்று நான் வெளியே உலாவ போகலாம் என்று சொல்லி இருக்கிறாள். சொல்லும் போது அவள் நெற்றியில் விளையாடிய மெல்லிய கூந்தலின் 1-2 கற்றைகளை கவனித்தேன். வந்தனம் டாக்டர், நான் அறையிலேயே இருக்கிறேன். புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்றேன். புத்தகங்கள் போதாதா மிஸ்டர் முனுசாமி என்றார். இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்றேன். மறுபடி அந்த புன்முறுவல். பற்கள் தெரியாமல் உதட்டோரத்தில் மட்டும் மெல்ல மலரும் மிக மெல்லிய புன்முறுவல். என் அருகே எத்தனை புத்தகங்கள் படித்து விட்டேன். என் தூக்கத்தில் என் தலைமாட்டில் டேப் ரெக்கார்டர். அதை மறுபடி செயல்படுத்தினேன். அது மெல்லிதாக முணுமுணுத்தது. உறவு, பந்தம், பாசம், அன்பு, பரிவு, ஆசை, நேசம், நட்பு, காதல். அனைத்தேன். எத்தனை வார்த்தைகள் 2 மனித மனங்களின் ஈடுபாட்டை காட்ட. அந்த கடைசி வார்த்தை காதல். டாக்டர் லீலா மறுபடி உள்ளே வந்தாள். டாக்டர், இன்று உங்களுக்கு ஒரு பரிசு அளிக்க போகிறேன் என்றேன். அப்படியா என்றாள். மாத்திரை சீசாவை பார்த்தாள். 8 மணி மாத்திரை இன்னும் சாப்பிடவில்லை நீங்கள் என்றாள். டாக்டர், 8 மணி மாத்திரையை சற்று மறந்திருக்கலாம். காதல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லுங்களேன். நீங்கள் தான் சொல்லுங்களேன். டாக்டர், நான் எப்படி மாறிவிட்டேன். சாக்கடையில் இருந்தவனை கதவு திறந்து வண்ணங்கள் நிறைந்த பூங்காவிலே உலவ விட்டிருக்கிறீர்கள். அதுவும் தகுதியுடன் உலவ விட்டிருக்கிறீர்கள். இது என்ன மாயம் டாக்டர்? நான் எப்படி இருந்தேன் என்றேன். ஒன்றும் தெரியாமல். இல்லை, அறிவு, சுத்தம், நாகரிகம் எதுவும் படாத ஒரு உலகத்தில். இப்பொழுது நிறைய படிக்கிறீர்கள். படிக்கிறேன். எத்தனை விந்தைகள், எத்தனை வார்த்தைகள். இரவு பகலாக விஞ்ஞானத்தை வளைத்து எனக்கு புகட்டி என் சிந்தனைக்கு வடிவம் கொடுத்து அதிவேகத்தில் அத்தனை வார்த்தைகளை கிரகிக்க வைத்து பேச்சு, நடை, இலக்கணம், வாக்கிய அமைப்பு, சொல்லும் விதம், அறிவு எல்லாம் இந்த சிறிய காலத்தில் இத்தனை சீக்கிரம் இத்தனை வேகத்தில் என்னில் ஏற்றி எனக்கு புதிய பிறவி அளித்த உங்களுக்கு நான் ஒரு பரிசளிக்க வேண்டும். மிஸ்டர் முனுசாமி, இந்த பரிசோதனை இன்னும் முடிவு பெறவில்லை. இனி என்ன டாக்டர்? எனக்கு வழி அமைத்து கொடுத்து விட்டீர்கள். இந்த வழி செல்லும் திக்கையும் காட்டிவிட்டீர்கள். இனி என்ன? இனிமேல்தான் என்றாள் டாக்டர் லீலா. கண்ணாடி ஜன்னல்களின் ஊடே திரையாட அவள் மேல் வெளிச்சம் விதவிதமாக படும்போது சொல்லிவிடலாமா என்று யோசித்தேன். அந்த பெண் புரிந்த விந்தை நான். அவள் செய்த புதிய சகாப்தம் நான். இவள் இல்லையேல் இந்த புதிய நான் இல்லை. இன்னமும் எத்தனை பரிவு, எத்தனை ஆதங்கம் என் மேல். அதிகம் படிக்காதீர்கள். வெளிச்சம் பின்பக்கத்திலிருந்து வர வேண்டும். இரத்த அழுத்தத்தை அவ்வப்போது கவனிக்க வேண்டும். நீங்கள் ஒரு விலை உயர்ந்த நகை போல எங்களுக்கு. டாக்டர் என்றேன். சொல்லுங்கள். இதை படியுங்கள் என்றேன். புத்தகத்தை பிரித்தாள். டாக்டர் லீலாவுக்கு அன்புடன், பக்தியுடன், பாசத்துடன், காதலுடன் முனுசாமி என்று எழுதியிருந்தேன். கடைசி வார்த்தையில் சற்று நேரம் அவள் கண்கள் தயங்கின. என்னை நிமிர்ந்து பார்த்தாள். காஃப் லவ் என்று ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது என்றாள். டாக்டர், என்னுள் ஜுரம் இருக்கிறது. ஆபரேஷனுக்கு பிறகு என் ஞாபக சக்தி சாதாரண சக்தியை விட 15-16 மடங்கு செயல்படுகிறது. என்னில் தன்னம்பிக்கை ஊறுகிறது.
எனக்கு காட்டப்பட்ட புதிய அறிவுலகத்தில் வெற்றி பெற எனக்கு எல்லா தகுதிகளும் ஏற்பட்டு விட்டன. ஒரு நிமிஷம் அந்த புத்தகத்தை கொடுங்கள் என்னிடம். ஏதாவது பக்கத்தை காட்டுங்கள். ஒரு தடவை படிக்கிறேன், மூடுகிறேன், உடனே ஒப்பிக்கிறேன். என் பேச்சு செப்பனிடப்பட்டு விட்டது. எனக்கு நாகரீகம் ஏற்பட்டு விட்டது. இதற்கெல்லாம் ஒரே காரணம் நீங்களும் டாக்டர் பெர்னாண்டஸும். முக்கியமாக நீங்கள். உங்கள் இனிய குரல், இனிய பேச்சு, பாவனைகள் என் மேல் எப்பொழுதும் விரவி நிற்கிறீர்கள். என் மனத்தில், என் இரத்த ஓட்டத்தில். டாக்டர், நான் உங்கள் அடிமை. உங்களை 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 நான் காதலிக்கிறேன். ஓஹோ என்றாள் டாக்டர். ஓ எஸ் என்றேன். ஏன் டாக்டர், நான் அழகாக இல்லையா? அப்படி இல்லை முனுசாமி. உங்களுக்கும் எனக்கும் சென்ற மாதங்களில் ஏற்பட்ட உறவு ஒரு தனிப்பட்ட டாக்டர் பேஷண்ட் உறவு. உங்களை வெறும் பேஷண்ட் என்று சொல்ல முடியாது. எங்கள் ஆராய்ச்சிக்கு உதவிய ஒரு முக்கியமான பேஷண்ட். இருந்தும் உங்களுடன் நான் பழகியது, பேசியது, போதித்தது எல்லாம் மனத்தத்துவ ரீதியில் ஒரு சோதனை செய்வதற்காக. காதல் மனத்தத்துவ ரீதியில் ஒரு சோதனை இல்லையா டாக்டர்? நான் உங்களுக்கு தகுதி இல்லாதவனாக நீங்கள் எண்ணலாம். சேச்சே, அப்படி இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு தெரிந்திருப்பதில் எனக்கு பாதிதான் தெரியும். என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? உங்கள் வேலைக்காரனாகவாவது. தன்னம்பிக்கை இல்லாமல் பேசாதீர்கள். தன்னம்பிக்கை இருப்பதால் நேராக அப்பட்டமாக உங்களை கேட்கிறேன். என்னை மனம் செய்து கொள்வீர்களா? இப்பொழுதே பதில் வேண்டுமா? சற்று யோசிக்க வேண்டாமா? யோசித்து சொல்லுங்கள். என் தகுதிகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். நான் எப்படி இருந்தவன் என்பதும் உங்களுக்கு தெரியும். நான் எப்படி ஆனேன் என்றும் என்னவெல்லாம் சாதிக்க முடியும் என்றும் தெரியும். எல்லாவற்றையும் யோசித்து நாளை பதில் சொல்கிறேனே. இது என்ன புத்தகம்? சிலப்பதிகாரம். அடே அப்பா, நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட். குட் நைட் என்று மறுபடி அந்த விசேஷ புன்னகை செய்துவிட்டு சென்றாள். அவள் போன பின் அந்த புன்னகையை என் கட்டிலுக்கு எதிரே வைக்கப்பட்டிருந்த மலர்களில் மறுபடி பார்த்தேன். நாளை காலை, நாளை காலை பாடினேன். 2 மணி நேரத்தில் நான் சற்றும் எதிர்பாராத விதத்தில் டாக்டர் லீலா மறுபடி வந்தாள். மிஸ்டர் முனுசாமி, நான் உங்களுடன் பேச வேண்டும் என்றாள். சொல்லுங்கள் டாக்டர். நீங்கள் சற்று முன் என்னிடம் கேட்டதை டாக்டர் பெர்னாண்டஸிடம் சொன்னேன். அவர் உடனே உங்களிடம் விஷயத்தை சொல்லிவிடுவதுதான் உசிதம் என்று அபிப்பிராயப்பட்டார். எனக்கும் அப்படியே தோன்றுகிறது. உட்காருங்கள். என்ன விஷயம் சொல்லுங்கள். அவள் ஒரு ஸ்டூலை என் அருகில் இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தாள். தன் நகத்தை பார்த்து கொண்டே பேசினாள். முனுசாமி, நாங்கள் உங்களுக்கு இந்த ஆபரேஷன் செய்த பின்னணியை சொல்லிவிடுகிறேன் முதலில். தயங்கினாள். மறுபடி பேசினாள். சமீபத்தில் அமெரிக்காவில் டேனியல் கீஸ் என்பவர் இந்த ஆபரேஷனை ஒரு வெள்ளெலிக்கும் ஒரு மனிதனுக்கும் செய்தார். செய்து ஆச்சரியப்படத்தக்க முடிவுகளை வெளியிட்டார். கார்டன் என்கிற அந்த மனிதன் உங்களைப் போல எழுத படிக்க தெரியாத பாமரனாக மிக குறைந்த அறிவு மட்டத்தில் இருந்தவன். ஆபரேஷனுக்கு பிறகு மிக சில தினங்களில் அவன் அறிவு சிக்கலான கணக்குகளையும் சிக்கலான புத்தகங்களையும் படித்து புரிந்து கொள்ளும் அளவுக்கு விருத்தியாகிவிட்டது என்று ஆபரேஷனின் முழு விவரங்களையும் கொடுத்திருந்தார். அந்த சிகிச்சையை நாமும் செய்து பார்த்தால் என்ன என்று எனக்கும் டாக்டர் பெர்னாண்டஸுக்கும் தோன்றியது. உங்களை தேர்ந்தெடுத்தோம். அது என் அதிர்ஷ்டம் டாக்டர். ஆபரேஷனை வெற்றிகரமாக செய்து விட்டீர்களே. சிலப்பதிகாரம் படிக்கிறேனே. உங்களை நாகரிகமாக காதலிக்கிறேனே. ஆம் முனுசாமி, ஆனால் அந்த ஆபரேஷனில் ஒரு சிக்கல் இருக்கிறதாக ஸ்ட்ராஸ் என்று ஒரு டாக்டர் அறிவித்திருக்கிறார். சிக்கலா? அது என்ன? நான் சமாளிக்கிறேன் டாக்டர். என்னால் அது முடியும். முடியாது மிஸ்டர் முனுசாமி. கவனமாக கேளுங்கள். அதிர்ச்சியை தாங்கிக் கொள்வீர்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதனால் தான் உங்களிடம் இதை சொல்கிறேன். சற்று தயங்கிவிட்டு டாக்டர் லீலா தெளிவாக என்னிடம் சொன்னாள். முனுசாமி, எத்தனை வேகமாக நீங்கள் இந்த அறிவை பெற்றீர்களோ, எத்தனை விரைவில் நீங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டீர்களோ, அத்தனை விரைவில், ஏன் அதைவிட விரைவில் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் மறந்து விடுவீர்கள். அதுதான் இந்த ஆபரேஷனில் சிக்கல். டாக்டர், ஆம், இதில் ஒரு மூர்க்கத்தனமான நியாயம் இருக்கிறது. அறிவு எளிதில் வந்துவிட்டது. விஞ்ஞானத்தை வைத்துக்கொண்டு அறிவு பெறும் முயற்சியை சுருக்கினால் அதற்கு ஒரு நஷ்ட ஈடு இது. எல்லாவற்றையும் அதே வேகத்தில் மறந்து போய் விடுவீர்கள்.
சீக்கிரமே சீக்கிரமே. அந்த அறை சட்டென்று இருண்டது எனக்கு. இன்னா முன்சாமி, கொஞ்ச நாளா காணோம், திருத்தணிக்கு காவடி எடுத்தியா? பின்னால சத்தம் கேட்டுது. திரும்பினா இந்த வேம்பம் பைய. அத ஏன் கேக்குற வேம்பா? கொஞ்ச நாளா இன்னா ஆச்சுன்னே தெரியல, சரியாவே ஞாபகம் இல்ல. யார பார்த்தாலும் எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுது. அதோ அந்த பொண்ணு போகுது பாரு, அத கூட எங்கேயோ பார்த்திருக்கிறேன் வாத்தியாரே. என்னவோ போ, ஒன்னும் சரியாவே இல்ல. பேப்பர் வச்சுக்கியா? பச்சு காட்டு. இன்னா ஆச்சு? சிலோன் லைலா கேஸு